வணக்கம். தாய் வீடு 2026 ஆகஸ்ட் மாதம். கிரேக்க மொழியியலும் தொல்காப்பியமும் அங்கம் 14. எழுதி வாசிப்பவர் நாகேஸ்வரி ஸ்ரீ குமரகுரு. உலக மொழிகள் அனைத்திற்கும் இலக்கணம் வகுக்கப்பட்டிருந்தாலும் மாந்தர்களின் வாயிலிருந்து புறப்படும் ஒலிகள் எவ்வாறு பிறக்கின்றன என்பதை பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே அறிவியல் பூர்வமாக ஆராய்ந்து விளக்கிய பெருமை தமிழ் மொழிக்கே உரியது. இத்தனை தொல்காப்பியர் தன் எழுத்ததிகாரத்தின் 3ஆம் இயலாகிய பிறப்பியல் என்னும் மிக நுட்பமாக விவரித்துள்ளார். நவீன கால மொழியியலாளர்கள் வியந்து பாராட்டும் உடற்கூற்றியல் மற்றும் ஒலியியல் உண்மைகளை தொல்காப்பியம் அன்றே துல்லியமாக படம் பிடித்து காட்டியுள்ளது. மொழியியல் அறிஞர்கள் ஒலிகளின் பிறப்பிடம், பிறப்பு முயற்சி என்று பகுத்து ஆராய்வதற்கு முன்னோடியாக தொல்காப்பியரின் பிறப்பியல் விளங்குவதை நாம் அறிய முடிகிறது. தொல்காப்பியர் ஒலிகளின் பிறப்பிற்கு அடிப்படையாக அமைவது மனித உடலின் உள்ளிருந்து வெளிவரும் காற்று என்பதை உணர்ந்திருந்தார். உந்தியில் இருந்து கிளம்பும் காற்றானது தலை, மிடறு, நெஞ்சு, மூக்கு ஆகிய 4 உறுப்புகளில் தங்கி பின்னர் பல், இதழ், நாக்கு, மூக்கு, அன்னம் ஆகிய உறுப்புகளின் தொழில் வேறுபாடுகளால் வெவ்வேறு ஒலிகளாக உருப்பெறுகின்றது என்று அவர் குறிப்பிடுகின்றார். இதனை அவர் உந்து முதலாய் முந்து வழி தோன்றி என்று தொடங்கும் நூற்பாவின் மூலம் விளக்குகிறார். நவீன மொழியியலாளர்கள் நுரையீரலில் இருந்து வெளிவரும் காற்று ஒலியாக்கத்திற்கு பயன்படுகிறது என்று கூறுவதை தொல்காப்பியர் முந்து வழி என்று அன்றே சுட்டியிருப்பது அவருடைய அறிவியல் பார்வையை உணர்த்துகிறது. ஒலிகளின் பொது பிறப்பு. தொல்காப்பிய எழுத்ததிகார பிறப்பியல் எழுத்துக்களின் பிறப்பையும் அதன் வகைகளையும் விளக்குவதாக உள்ளது. தொல்காப்பியர் தமிழ் ஒலிகள் பிறக்கும் முறையை மிக நுட்பமாக ஆராய்ந்து எந்தெந்த உறுப்புக்கள் செயற்படும் பொழுது எந்தெந்த ஒலிகள் எவ்வாறு பிறக்கின்றன என்பதை அறிவியல் அடிப்படையில் விளக்கியுள்ளார். ஒலிகள் பிறப்பதை மொழியியல் அடிப்படையிலும் அவ்வொலிகள் பிறக்க காரணமாக உள்ள உறுப்புக்கள் செயற்படும் விதத்தை உடற்கூற்றியல் அடிப்படையிலும் விளக்கியுள்ளார். மொழியியலாளர்கள் ஒலிப்பான்களை இயங்கும் ஒலிப்பான், இயங்கா ஒலிப்பான் என பிரித்துள்ளனர். ஒலிப்பான்கள் ஒன்றை ஒன்று அணுகும் போது பல ஒலிகள் பிறக்கின்றன. இந்த இயங்கு ஒலிப்பான், இயங்கா ஒலிப்பான் அணுகும் முறையை தொல்காப்பியர் பிறப்பியலில் முதல் சூத்திரத்தில் விளக்கியுள்ளார். உந்தி முதலாக முந்து வழி தோன்றி தலையினும் மிடற்றினும் நெஞ்சினும் நிலை பல்லும் இதழும் நாவும் மூக்கும் அன்னமும் உளப்பட எண்முறை நிலையான் உறுப்பமைய நெறிப்பட நாடி எல்லா எழுத்தும் சொல்லும் காலை பிறப்பின் ஆக்கம் வேறு வேறியல திறம்பட தெரியும் காட்சியன என்று தொல்காப்பியத்தின் எழுத்ததிகாரத்தின் 83வது சூத்திரத்தில் பிறப்பியல் நூற்பா மூலம் விளக்கியுள்ளார். தமிழில் உயிரெழுத்துக்கள், மெய்யெழுத்துக்கள் மற்றும் சார்பெழுத்துக்களின் ஒலி வடிவம் பிறக்கும் இயல்பினை ஆராய்ந்த தொல்காப்பியர் உந்தியிலிருந்து தோன்றும் காற்றானது தலை, கழுத்து, மார்பு முதலியவை நாக்கிடையே பொருந்தி பல், உதடு, நாக்கு, மூக்கு, அன்னம் என்னும் 5 உறுப்புகளோடு சேர்ந்து வரும் ஒலிகளின் தொழில்களால் வெவ்வேறு எழுத்தாகிய ஒலிகளால் பிறக்கும் என்றார்.
ஒலிப்பு முறையை அடிப்படையாக கொண்டு பேச்சொலிகளை உயிரெனவும் மெய்யெனவும் இரண்டாக பிரிப்பர். நுரையீரலில் இருந்து வெளிவரும் காற்றும் மற்றைய ஒலி உறுப்புகளால் எத்தடையுமின்றி வெளிவரும் போது எழும்பும் ஒலிகள் உயிரொலிகள் என்றும், ஒலி உறுப்புக்கள் அதிர்ந்தோ அல்லது வெளிவரும் காற்றை அதிரச் செய்தோ பிறக்கும் ஒலிகள் மெய்யொலிகள் என்றும் வகுத்திருக்கின்றார். உயிரொலிகளின் பிறப்பு. மொழியியலாளர்கள் உயிரொலிகளை முன்னுயிர், நடுவுயிர், பின்னுயிர் என்று ஒலிப்பான்களைக் கொண்டு மூன்றாகவும் ஒலிக்கும் பொழுது இதழ்களின் செயற்பாட்டின் அடிப்படையில் உதடுகள் குவிந்தெழும் உயிர்களை இதழ் குவி என்றும், உதடுகள் விரிந்தோ அல்லது இயற்கையாகவோ இருக்கும் எழும் உயிர்களை இதழ் குவியா உயிர் அல்லது இதழ் விரி உயிர் என்றும் பெயரிட்டு வழங்குகின்றனர். அது மட்டுமல்ல, உயிரொலிகள் அனைத்தும் ஒலிப்புடைய ஒலிகள் என்றும் மொழியியலாளர்கள் கூறுகின்றனர். இதனை தொல்காப்பியர் முன்பே கூறியுள்ளமை சிந்திக்கத்தக்கது. உயிரெழுத்துக்களின் பொது பிறப்பு சூத்திரம் அவ்வழி பன்னீருயிரும் தன்னிலை திரியா மிடற்று வழி பிறந்த வழியின் இசைக்கும். தொல்காப்பியம் பிறப்பியல் 84வது சூத்திரத்தின்படி ஆனா முதல் அவ்வண்ணா வரையுள்ள 12 உயிரெழுத்துக்களும் தங்களின் இயல்பான நிலையில் இருந்து மாறாமல் கழுத்து பகுதியில் பிறக்கும் காற்றை அடிப்படையாக கொண்டு ஒலிக்கின்றன. உயிரெழுத்துக்களின் பிறப்பை பற்றி ஆராயும் போது அவை அனைத்தும் மிடற்றிலிருந்து, அதாவது தொண்டையிலிருந்து பிறக்கும் ஒலிகள் என்பதை தொல்காப்பியம் தெளிவுபடுத்துகிறது. 12 உயிரெழுத்துக்களும் மிடற்று வழியால் பிறப்பினும் அவற்றின் முயற்சி வேறுபாடுகளால் அவை தனித்தனி ஒலிகளாக மாறுபடுகின்றன. அ ஆ ஆயிரண்டு அங்காத்தியலும் தொல்காப்பியத்தின் 85வது பிறப்பியல் நூற்பா. அதாவது ஆனா ஆவண்ணா ஆகிய இரண்டும் வாய் திறத்தலாகிய முயற்சியினால் பிறக்கின்றன. வாயை அங்காந்து திறந்து ஒலிக்குமென ஒலிக்கின்ற எளிய முயற்சியினால் பிறக்கின்றன என்று தொல்காப்பியர் விளக்குகின்றார். ஈ ஈ ஏ ஏ ஐ என விசைக்கு அப்பால் ஐந்தும் அவற்றோடன்ன மண்பன் முதலா விளிம்புறமுடைய. தொல்காப்பியம் பிறப்பியல் 86. ஈனா ஈயன்னா ஏனா ஏயன்னா ஐயன்னா ஆகிய 5 உயிரெழுத்துக்களும் வாய் திறப்பதால் தோன்றும். மேலும் அவை மேற்பல்லின் அடியை நாவினது அடி விளிம்பு சென்று பொருந்தி பிறக்கும். உ ஊ ஒ ஓ ஔவென இசைக்கு அப்பால் ஐந்தும் இதழ் குவிந்தியலும். தொல்காப்பியம் எழுத்ததிகார பிறப்பியல் 87வது சூத்திரம். ஊனா ஊவன்னா ஓனா ஓவன்னா அவ்வண்ணா ஆகிய 5 எழுத்துக்களும் இதழ்கள் குவிப்பதால் பிறக்கின்றன. வாயை திறக்கும் முயற்சியோடு சேர்ந்து உதடுகளை குவித்து ஒலிக்கின்ற முயற்சியால் பிறக்கின்றன என்று தொல்காப்பியர் விளக்குகிறார். ஒலிகளை உச்சரிக்கும் போது வாயின் அமைப்பும் இதழ்களின் இயக்கமும் எவ்வாறு மாறுகின்றன என்பதை துல்லியமாக வகைப்படுத்திய இந்த முறை இன்றைய ஒலியியல் கோட்பாடுகளுடன் 100க்கு 100 ஒத்துப்போகின்றது. மெய் ஒலிகளின் பிறப்பு. தமிழ் ஒலியன்களின் அடிப்படையில் மெய் ஒலிகளின் பிறப்பை பலவாறாக விளக்குகின்றனர். தொல்காப்பியம் ஒலிப்பு முறை அடிப்படையில் வல்லினம், மெல்லினம், இடையினம் என்று 3ஆக வகைப்படுத்தியுள்ளது. தொல்காப்பியர் கூறும் வல்லின ஒலிகளை மெய்யியலாளர்கள், மொழியியலாளர்கள் அடைப்பு ஒலிகள் என்றும், மெல்லின ஒலிகளை மூக்கொலிகள் என்றும், இடையின ஒலிகளை மருங்கொலிகள், அடியொலி, வளைனா ஒலி என்றும் குறிப்பிடுகின்றனர். மெய்யெழுத்துக்களின் பிறப்பை
தொல்காப்பியர் விளக்கும் விதம் மெய்சிலிர்க்க வைக்கும் ஒலியியல் நுட்பத்தை கொண்டது. வல்லின மெய்களான கசடதபர என்பனவும் மெல்லின மெய்களான ஞஞணமண நமன என்பனவும் இடையின மெய்களான யரளவளல என்பனவும் பிறக்கும் இடங்களை நாக்கின் பல்வேறு பகுதிகள் மற்றும் அன்னத்தின் தொடர்பை கொண்டு அவர் விளக்குகின்றார். தொல்காப்பியர் கடைநா கடை அன்னத்தை தொட ககரம் ஞகரம் என்பன பிறக்கும் என்றும் இடைநாவும் இடை அன்னமும் பொருந்துவதால் சகரம் ஞகரம் என்ற இரண்டும் பிறக்கும் எனவும் நுனினா மேல் நோக்கி வளைந்து நடு அன்னத்தை தொட டகரம் நகரம் என்ற இரண்டும் பிறக்கும் என்றும் பிறப்பியலில் குறிப்பிட்டுள்ளார். உதாரணமாக க மற்றும் ங ஆகிய எழுத்துக்கள் நாவின் அடிப்பகுதி மேல்வாயின் அடிப்பகுதியை பொருந்துவதால் பிறக்கின்றன என்று கூறுவர். இக் இஞ்ச் என்ற மெய்யெழுத்துக்கள் பிறப்பதை மொழியியலாளர்கள் பின் அன்ன ஒலி என்று குறிப்பிடுவர். மேல்வாய் பல்லின் அடிப்பாகத்தில் நாவினது நுனியானது பரந்து நன்கு அழுத்த தகரம் நகரம் பிறக்கும் என்பர். அன்னம் நன்னிய பல் முதல் மருங்கில் நா நுனி பரந்து மெய் உற ஒற்ற தாம் இனிது பிறக்கும் தகார நகாரம். தொல்காப்பியம் 93வது நூற்பா. சானா மற்றும் ஞானா ஆகிய இடைநாவின் இடைப்பகுதி அன்னத்தின் இடைப்பகுதியை தொடுவதால் பிறக்கின்றன என்று கூறுகின்றார். இதனை இன்றைய மொழியியலாளர்கள் இடைநாக்கு ஒலிகள் என்று அழைக்கின்றனர். 2000 ஆண்டுகளுக்கு முன்பே நாவின் பகுதிகளை அடிநா இடைநா நுனினா என பகுத்து அவை அன்னத்தை தொடும் இடங்களை வகைப்படுத்திய தொல்காப்பியரின் அறிவு திறன் உலகளவில் தனித்துவமானது. கசடத என்னும் 4 வல்லினங்களும் அடைப்பொலிகள் என்றும் ங ஞ ந ந என்னும் 4 மெல்லின எழுத்துக்களையும் மூக்கொலிகள் என்றும் மொழியியலாளர்கள் வகைப்படுத்தியுள்ளனர். மெல்லின எழுத்துக்களின் பிறப்பில் மூக்கின் பங்கை தொடும் தொல்காப்பியர் மிகச் சரியாக கணித்துள்ளார். வல்லின எழுத்துக்கள் பிறக்கும் அதே இடங்களில்தான் அதற்கு இணையான மெல்லின எழுத்துக்களும் பிறக்கின்றன. ஆனால் மெல்லின எழுத்துக்கள் பிறக்கும் போது காற்று மூக்கின் வெளியே வருகிறது என்பதை மெல்லெழுத்து 6 மூக்கின் வழியாக பிறக்கும் என்று நிறுவுகின்றார். இது நவீன மொழியியலின் மூக்கொலி பிறப்பு விதிகளோடு முற்றிலும் இணைந்து ஒன்றாக காணப்படுகிறது. மேலும் இவ் என்ற எழுத்து மேல்வாய் பல்லை கீழ் இதழ் பொருந்துவதால் பிறக்கும் என்றும் இர் மற்றும் இழ் ஆகியன நுனி அன்னத்தை நாக்கின் நுனி தடவுவதாலும் வருடுவதாலும் பிறக்கும் என்றும் அவர் விளக்கியுள்ள விதம் ஒலியியல் உறுப்புகளின் அசைவுகளை அவர் எவ்வளவு ஆழமாக உள்நோக்கி இருக்கின்றார் என்பதற்கு மிகச் சான்றாக இந்த சூத்திரங்கள் அமைந்திருக்கின்றன. அடுத்ததாக சார்பெழுத்துக்களின் பிறப்பு. இறுதியாக சார்பெழுத்துக்களின் பிறப்பை பற்றி கூறும்போது அவை தமக்குரிய தனி இடத்தை பெறாமல் அவை சார்ந்து நிற்கும் முதல் எழுத்துக்கள் பிறக்கும் இடங்களையே தமக்கும் இடமாக்கி கொண்டு அவற்றின் முயற்சியாலே பிறக்கும் என்கிறது தொல்காப்பியம். ஆயுத எழுத்தை பொறுத்த மட்டில் அது தலையை இடமாக கொண்டு பிறக்கும் என்று தனித்துவமாக சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. தொல்காப்பியர் பிறப்பியலில் ஒலிகளின் பிறப்பு முழுவதையும் அறிவியல் அடிப்படையில் விளக்கியிருக்கின்றார். அறிவியல் தொழில்நுட்பம் வளராத காலத்தில் தொல்காப்பியர் தமிழ் மொழியின் எழுத்தொலிகளை மிக நுட்பமாக ஆராய்ந்து கூறுவது வியக்கத்தக்கது. தொல்காப்பியர் கூறிய ஒலியியல் கொள்கைகள்
ஒலி உறுப்புக்கள், ஒலிகளின் ஒலிப்பு முறை, பிறப்பு முறை ஆகியவை இக்காலத்து மொழியியல் அறிஞர்களின் கருத்துக்களோடு ஒத்திருப்பதை காண முடிகிறது. இதன் மூலம் தமிழர்கள் பல ஆண்டுகளுக்கு முன்பே அறிவியல் சிந்தனை மிக்கவராக இருந்துள்ளனர் என்பதை அறிய முடிகிறது. இவ்வாறு மொழியியல் என்ற நோக்கில் தொல்காப்பியத்தின் பிறப்பியலை ஆராய்கின்ற போது அது வெறும் இலக்கண பகிர்வு மட்டுமல்லாமல் மனித உடற்கூற்றியலையும் ஒலியியல் அறிவியலையும் இணைத்த ஒரு மாபெரும் அறிவியல் ஆவணம் என்பது புலனாகிறது. மேலை நாட்டு அறிஞர்கள் ஒலியியலை ஒரு தனி அறிவியல் துறையாக அண்மை காலங்களில் வளர்த்தெடுத்திருப்பதற்கு முன்பே ஒலிகளின் பிறப்பை இவ்வளவு நுட்பமாகவும் முறைப்படுத்தப்பட்ட வடிவிலும் தந்த தொல்காப்பியரின் பிறப்பியல் உலக மொழியியல் வரலாற்றில் தமிழின் நெடிய அறிவு பாரம்பரியத்துக்கு ஒரு சான்றாக அமைகின்றது. தொடர்ந்து அடுத்த வாரம் தொல்காப்பியரின் இன்னும் ஒரு மொழியியல் அறிவியல் சிந்தனையோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.